ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட தேவனோட வார்த்தை கடந்து செல்லலாம். யோவான் 3வது அதிகாரத்துல 31வது வசனம் வாசிக்க கேட்போம். உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியில் துண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவரே இருந்து பூமி கர்த்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாய் சொல்கிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த காலை வேளையில கூட தேவன் நம்மளோட பேசுறது. ஏன்னா உன்னதத்து வருகிற பெரிதான தேவன். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பூமியிலிருந்து இருக்கிறவங்க பூமிக்குள்ள காரியங்களவே நம்ம பேசிக்கொண்டு இருப்போம். ஏன்னா பூமியில நம்ம என்ன சிந்தனைய, மனுஷரோட சிந்தனைய வேற. ஏன்னா நம்ம மேல வர்றதுக்காக எதை வேணாலும் செய்யணும்னு யோசிப்போம். அப்படி இல்லை, தேவனோட சிந்தனை நமக்குள்ள இருக்குன்னு சொல்லி தேவன் காலை வெளியில் நம்மளோட பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பூமியோட அழிஞ்சு போயிடும். ஏன்னா தேவனோட சிந்தனையும் செயலும் அவரோட காரியம் இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போக முடியும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவரோட சிந்தனை இருக்கணும் நம்மளோட. ஏன்னா அவரோட செயல்கள் இருக்கணும். அவர் பூமியில என்னென்ன காரியம் செய்தாரோ அந்த காரியத்தை நம்மளும் செய்யறவங்களாவும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்காக எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறார். அதையெல்லாம் நம்ம சிந்தித்து இந்த நாள்ல கூட நம்ம செய்யறவங்களாவும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துக்கு எவ்வளவோ நம்மளுக்கு வருகிற உபத்திரவத்தையெல்லாம் எடுத்து போட்டார், நிந்தைகளை எடுத்து போட்டார், கஷ்டத்தை எடுத்து போட்டார், கண்ணீரை துடைத்தார். ஆமென். அல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சாட்சிகளை நம்ம ஏற்றுக்கொள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு சாட்சிகளும் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் ஏன்னா அவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா, ஏன்னா 2ஆம் வருகை வரும்போதுதான் நமக்கு தெரியும். ஏன்னா அவர் அவரோட பரலோகத்துல இருக்க மாட்டோம். அவரோட அக்னி கடல்ல தள்ள சொல்லி என் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்வர்களாகவும் இருக்கணும். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஆமென். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்து நிற்கும் என்றார். ஆமேன். அதுதான். அப்ப தேவனை நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனோட ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனை விசுவாசிக்காதவர்களுக்கு தான் அந்த வார்த்தை. ஏன்னா தேவனை விசுவாசிக்காதவர்கள் ஏன்னா அவங்களையும் மேற்கொள்ளணும். 2வது ஏன்னா அக்னி கடல்ல தள்ளப்படும் சொல்லி வேதத்துல எழுதி வைத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவனை எவ்வளவு விசுவாசிக்கிறாங்களோ அவ்வளவு தேவனோட ராஜ்யத்துல போய் அவரோட பாதத்துல உட்கார்ந்து நம்ம ஆராதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு தங்கத்திலேயே மதில் சுவர் கட்டி தங்கத்திலே வீடு கட்டடங்கள் ஆகி கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட நம்ம போறதை விட அக்னி கடல்ல நம்ம ஏன் அதை 2ஆம் வருகை வரும்போது அக்னி கடல்ல தள்ளுவேன்னு சொல்றாரு. ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை தவிர ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறவங்களுக்கு பரலோகத்துல நமக்கு தேவன் பெரிதான மாளிகையை கட்டி கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இது நம்ம மாளிகைக்கு போகணுமா, ஏன்னா அக்னி கடலுக்கு போகணுமா, நம்ம தான் முடிவு செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒவ்வொன்றையும் நமக்கு நல் பாதையில 2 பாதை இருக்கு. 2 பாதையில ஒரு நல்ல பாதை, எந்த பாதையில போகணும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பிள்ளைகளுக்கு நல்லதும் கெட்டதும் வைத்திருக்கிறார். அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்ம தான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில கூட தேவன் ராஜ்யத்தை எப்படியெல்லாம் நம்ம பிரவேசிக்கிறோம்னு சொல்லி நமக்கு வழியை காட்டி கொடுத்திருக்கிறார். நம்மள அறியாமல் இருந்தால் இந்த நாள்ல கூட அறிந்து கொள்ளுவோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம்.
சோதரம் ஆண்டவரே, தகப்பனே ராஜா சோத்திரிக்கிறப்ப அந்த காலை வேளையில கூட சுவாமி கர்த்தாவே உம் நாமத்தை குறித்து நாங்க வாசித்து தானித்தோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் உம்மோட ராஜ்யத்துக்கு வரும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்காத பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, 2ஆம் வருகை போது ஆண்டவரே அக்னி கடல்ல தள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா தகப்பனே. அந்த மாதிரி காரியமெல்லாம் நடக்க கூடாது ராஜா. ஒவ்வொரு மக்களையும் உம்மை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மாறும்படிக்கு கூட நாங்க ஜெபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளுக்கும் நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, உங்க கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்க கரம் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே தொடப்படட்டும் சாமி. ஒவ்வொரு கண்களும் திறக்கட்டும் ஆண்டவரே, திறக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே கண்கண்ட தெய்வம், இயேசு மகாராஜாவே என்னோட தெய்வம் சொல்லி ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆகாயத்தில் எழுதியிருக்கிறது போல ஆண்டவரே, நான் அசைய பண்ணுவேன், எல்லா மக்களும் தேடி வருவார்கள் என்று ஏற்றுக்கொண்டு வருவார்கள் சொல்ல வேதவசன்படி கூட ஆண்டவரே ராஜா சோத்திரிக்கிறவர். அது போல ஒவ்வொரு மக்களும் உண்மை தகப்பனே உம்மோட ஆலயத்துக்கு பிரவேசிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.